7ஆம் தூதனின் மறுபதிப்பு எண் 3178. 1903ஆம் வருஷம் ஏப்ரல் மாதத்தில் மார்க்கு 14ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்ற வசனத்தை ஆதாரமாக கொண்டு நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு என்ற தலைப்பின் கீழ் கேட்பதற்கு தேவன் தாமே கிருபை செய்வாராக. மற்ற காலப்பகுதிகளை காட்டிலும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் பாவத்திற்குள் விழுவதற்கு அதிகமான வாய்ப்புள்ளது என்பது வினோதமாய் தோன்றினாலும், நாம் பல வருடங்களாக கவனித்து வந்ததும் மற்றும் மற்றவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்ததும் என்னவெனில், ஒவ்வொரு வசந்த அல்லது இளவேனை காலத்தின் போதான பஸ்கா காலங்களில் குறிப்பிடத்தக்கதான வீரியத்துடன் சோதனைகள் கடந்து வருகின்றது என்பதே ஆகும். வருடா இந்த ஒரு காலப்பகுதியில் அநேகர் அல்லது அனைவருமே இடறி விடுவதற்கு விசேஷித்த வாய்ப்புள்ளதை நாம் கவனிக்கின்றோம். ஆகையால் நமது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்து நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் உண்மையாய் விழித்திருந்து ஜெபம் பண்ணிடுவோமாக. மற்றும் ஒவ்வொருவனும் தன் சகோதரனுக்கு முன் இடறுதலின் கற்களை போட்டு விடாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருப்பானாக. இதை குறித்து சில வசனங்களை வாசித்தறியலாம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரையொருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடர்களையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். மற்றும் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். பஸ்கா காலத்தின் போதான நமது கர்த்தர் யோவான் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. மற்றும் யோவான் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார். மற்றும் யோவான் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம், அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம் மற்றும் 67ஆம் வசனம், அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். பஸ்கா காலத்தின் போதுதான் யூதாஸ் நமது கர்த்தரை காட்டி கொடுக்கத்தக்கதாக பேரம் பேசினார் மற்றும் கொஞ்சம் பிற்பாடு அதை செய்து முடித்தார். பஸ்கா காலத்தின் போதுதான் நமது கர்த்தர் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கின்றது என்றார். மற்றும் லூக்கா 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில், ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் என்றார். பஸ்கா காலத்தின் போதுதான் நமது கர்த்தர் சீசர்களை அழைத்து மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியர் வேதபாரகர் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் தாம் கொல்லப்படுவார் என்றும் விளக்க ஆரம்பித்தார். அப்போதுதான் ஒரு சீசன் என்பதை மறந்து போவதற்கு ஏதுவாய் பேதுரு சோதிக்கப்பட்டு அவர் கர்த்தரை அழைத்து மத்தேயு 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் மற்றும் 23ஆம் வசனத்தில், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று கூறி அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். இவ்விதமாய் இவர் நமது கர்த்தர் தம்மை பலி செலுத்திடுவதற்கு மறுத்து விடுவதற்கு கர்த்தரையும் சோதிப்பவன் ஆனார். மற்றும் எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடர்லாய் இருக்கின்றாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்ற கடிந்து கொள்ளுதலை பெற்றுக்கொண்டார். பஸ்காவை புசிப்பதற்கு கூடின போது தங்களில் யார் ராஜ்யத்தில் பெரியவராய் இருப்பார்கள் என்று 12 பேருக்குள் வாக்குவாதம் உண்டாயிற்று. இப்படியாய் கர்த்தருடைய நீதியான கடிந்து கொள்ளுதலை பெற்றுக்கொண்டார்கள். மற்றும் அவர்களது பாதங்களை கழுவுவதின் வாயிலாக தாழ்மைக்கான உதாரணத்தை கர்த்தர் கொடுப்பதற்கு ஏதுவானார்கள். ஸ்தோத்திர பாட்டை பாடிவிட்டு அவர்கள் பஸ்காவை முடித்து கடந்து போகுகையில் தான் நமது கர்த்தர் இப்பாடத்தினுடைய தலைப்பாக காணப்படும். லூக்கா 22ஆம் அதிகாரம் 39 முதல் 46 வசனங்கள், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்ற வார்த்தைகளை அவர் தாமே வியாகுலமான போராட்டத்தில் காணப்படும் போதும், இரத்த வியர்வையுடன் தமது சித்தத்தை தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கும் போதும், உண்மையாய் ஜெபம் பண்ணி பலப்படுத்தப்பட்ட போதும் அவர்களிடத்தில் கூறினார். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில், கொஞ்ச நேரத்துக்கு பிற்பாடு பிரதான ஆசாரியனுடைய சேவகர்கள் அவர்களிடத்தில் வந்தபோது 11 பேரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். சோதனையை பயத்தை அவர்களால் எதிர்க்க முடியவில்லை. மார்க்கு 14ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம், 70ஆம் வசனம் மற்றும் 71ஆம் வசனம்,
கொஞ்ச நேரத்துக்கு பிற்பாடு மற்றவர்களை காட்டிலும் தைரியமான பேதுருவும் யோவானும் ஆண்டவருக்கு என்ன சம்பவிக்க போகின்றது என்று பார்க்கத்தக்கதாக ஜன கூட்டத்தாரரை கூட போனார்கள். கிறிஸ்துவின் சீசர்களில் ஒருவராக அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட பேதுரு சபித்து கர்த்தரை மறுப்பதற்கு சோதனைக்குள்ளானார். அதே வேளையில் நமது கர்த்தரும் பிலாத்துவின் முன்னிலையில் சோதனைக்குள்ளானார். ஆனால் வெற்றிகரமாய் நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணினார். 1 தீமோத்தேயு 6:14 எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நமது கர்த்தருக்கான சோதனைகள் அடுத்தடுத்து பின்தொடர்ந்து வந்தது. அவரது சத்துருக்கள் அவர் மேல் துப்பி அவருக்கு முட்கிரீடம் சூட்டி அவரை வைது, இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்று கூறின போது அவரால் அவர்களை வியாதியினாலோ அல்லது மரணத்தினாலோ அடித்திருக்க முடியும். ஆனால் அவரோ ஏசாயா 53:7 தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் ஜெயங்கொண்டு தம்மை இழிவுபடுத்தினவர்களுக்காக வேண்டிக் கொண்டார். மற்றும் லூக்கா 23:33-37 பார்க்கலாம். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவனால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இத்தகைய நன்றியிட்ட ஜீவிகளுக்கு மீட்பராக தாம் இருக்க போவதில்லை என்று கூட அவரால் முடிவெடுத்திருக்க முடியும். ஆனால் தாம் பிதாவை வேண்டிக் கொண்டு 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை உதவிக்காக பெற்றுக்கொண்டு தம்முடைய சத்துருக்களை ஜெயம் கொண்டிருக்க முடியும் என்பதை அவர் அறிந்திருந்த போதிலும் அவர் இச்சோதனையை எதிர்த்து மறுத்தார். ஏற்ற காலங்களில் சாட்சியாக விளங்கத்தக்கதாக அவர் அனைவருக்குமான மீட்கும் பொருளென தம்மை கொடுத்தார். நமது கர்த்தருடைய மரணமானது சீசர்கள் அனைவருக்கும் விசுவாசத்தின் விஷயத்தில் மாபெரும் சோதனையாய் அமைந்தது. அவர்கள் மீன் பிடிக்கிற தங்களது பழைய தொழிலுக்கு திரும்பிடுவதற்கும் மற்றும் மனிதரை பிடிக்கும் பணியை புறக்கணிப்பதற்கும் ஏதுவாய் சோதனைக்குள்ளானார்கள். இந்த விளக்க உரைக்கு ஆதார வசனம் யோவான் 21:3-17 நீண்ட வசனங்களை வேதத்தில் வாசித்து அறிந்து கொள்ளலாம். இந்த ஒரு விசேஷித்த காலப்பகுதியில் பவுலும் மற்ற அப்போஸ்தலர்களும் கூட பின்னாட்களில் விசேஷித்த சோதனைகளை பெற்றுக் கொண்டவர்கள் ஆனார்கள். இதை குறித்து அப்போஸ்தலர் 20:16 பவுல் கூடுமானால் பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்டதை நிமித்தம் தான் ஆசியாவிலே காலம் போக்காதபடிக்கு எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்று தீர்மானித்ததினால் மறுநாளிலே சாமு தீவு பிடித்து துரோகில்லியோன் ஊர் துறையிலே தங்கி மறுநாள் மிலேத்து பட்டணத்துக்கு வந்தோம். மேலும் அப்போஸ்தலர் 21:10 மற்றும் 11 நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவில் இருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சைகள் உடையவனை எருசலேமிலுள்ள யூத இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். மற்றும் அப்போஸ்தலர் 20:27-36 நீண்ட வசனங்களை வேதத்தில் வாசித்து அறிந்து கொள்ளலாம். கடந்த காலங்களில் நிகழ்ந்த இவை அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது மற்றும் 1874 வருடத்திலிருந்து துவங்கின தற்கால அறுவடை முதல் இன்று வரையுள்ள நம்முடைய அனுபவங்களை வைத்து பார்க்கும்போது ஒவ்வொரு வசந்த அல்லது இளவேநீர் கால பகுதியிலும் நாம் கர்த்தருடைய ஆடுகளுக்காக விசேஷமான அக்கறை கொள்கின்றோம். இந்த இளவேநீர் கால பகுதியிலும் அப்படியாகவே அக்கறை கொள்கின்றோம். சோதனைகளினுடைய தன்மை என்னவென்று அவைகள் நம்மீது வருவதற்கு முன்பு நம்மால் தெளிவாய் உணர்ந்து கொள்ள முடியாது. ஏனெனில் ஒருவேளை அவைகள் பற்றின அனைத்தையும் நாம் முன்கூட்டியே அறிந்து கொள்வோமானால் இவை லேசான சோதனைக்குள்ளாகவே இருக்கும். ஆகையால் விழித்திருங்கள் மற்றும் எப்போதும் ஜெபம் பண்ணுங்கள். ஏனெனில் ஆயத்தமாய் இருப்பது மாத்திரமே ஒரே பாதுகாப்பான வழியாகும். காரணம், உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கின்றான்.
அவன் உங்கள் பலவீனங்களை அறிவான் மற்றும் அதை பயன்படுத்துவதற்கு ஆயத்தமாய் காணப்படுகின்றான். நாம் ஜெயம் கொள்ளுவதற்கு நம் அனைவருக்கும் நம் இருதயங்களில் ஆவியின் கிருபைகளும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கர்த்தருடைய கிருபையும் அவசியமாய் உள்ளது. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். என் ஆத்துமாவை விழித்திரு, 10,000 சத்துருக்கள் எழுந்துள்ளனரே, பரிசில் நின்று உன்னை திசை திருப்ப பாவத்தின் சேனைகள் பலமாய் சூழ்ந்து நிற்கின்றதே. இந்த விளக்கு உரைக்கு ஆதாரமாக சில வேத வசனங்களை ஆராயலாம். 2 தீமோத்தேயு 3:12 அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். மேலும் மத்தேயு 10:25 வீட்டு எஜமானியே பெயல்செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்லுவது அதிக நிச்சயம் அல்லவா? மேலும் யோவான் 19:11 இயேசு பிலாத்துவுக்கு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. இது அவரது சரீரத்தினுடைய ஒவ்வொரு அங்கத்தினர்கள் விஷயத்திலும் உண்மையாயிருக்கின்றது. மேலும் மத்தேயு 10:36 ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. மற்றும் மத்தேயு 5:11 மற்றும் 12 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். இந்த உலகத்தின் தேவனானவன் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கின்றான். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாங்ஸ் ஆஃப் த நைட்டிங்கேல், பேஜ் நம்பர் 125. திருவிருந்து. அன்பு பிதாவே, இந்த புதிய நாளானது ராவிருந்தின் அப்பமும் திராட்சை ரசமும் போல் எந்தனுக்கு இருக்கட்டுமே. திராட்சை ரசத்தின் உள்ளான வெளிச்சம் போல் எந்தனுக்கு இருக்கட்டுமே. ஆவியின் சுத்திகரிப்பினுடைய இனிமைதனை அறிந்திடவே அப்பத்தின் உள்ளான அர்த்தம் போல் இருக்கட்டுமே. அதனால் அதிகம் சுமை கொண்டவர்களின் பாரந்தனில் நானும் பங்கடையவே. உம் திட்டத்திற்கு எந்த ஜீவனையும் எந்த அனைத்தையும் என் சக மனுஷனுக்கான ஊழியத்திற்கென்று மீண்டுமா இப்படி அர்ப்பணிக்கின்றேனே. ஒவ்வொரு மணி துளிகளும் உந்தன் அன்பின் நினைவு கூறுதல்களால் நிரம்பட்டுமே. அதுவே எந்த ஆத்துமாவை பற்றி எறிய செய்து எந்த கண்களை பரத்தை ஏறெடுத்து பார்க்க செய்கின்றதே. பிரச்சனைகள் மற்றும் போராட்டங்கள் மத்தியில் உந்தன் நித்திய கன வல்லமையை ஆம் விசுவாசித்து நண்பிடச் செய்கின்றதே. உந்தன் வழியின் பிரகாசமான மகிமையை எந்தனுக்கு காண்பித்தருளுமே. ஓ ஆண்டவரே, இன்று உம்மோடு திருவிருந்தில் பங்கெடுப்பேனே.